இன்றைய பஞ்சாங்கம் ஜூன் 16, 2025 16/6/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 2ஆம் நாள் திங்கட்கிழமை. அவிட்டம் நட்சத்திரம். தேய்பிறை பஞ்சமி திதி பிற்பகல் 3:33 வரை. அதன் பிறகு சஷ்டி திதி. சித்த யோகம். மிதுனம் மற்றும் கடக ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் சூரியன் புதன் குரு, சிம்மத்தில் செவ்வாய் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்று பிற்பகல் 1:11 சந்திரன் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாகின்ற காரணத்தினால பிற்பகல் 1:11 வரை 1:11 PM வரை மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு that is after 1:11 PM மேல கடக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. பிற்பகல் 1:10 வரை மன சஞ்சலம், குழப்பம், தடுமாற்றம் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் உங்களுக்கு மனோதைரியம் அதிகரித்து குறிப்பா வியாபாரிகளுக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய சூழ்நிலை அமைத்துக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். படிப்புல இத்தனை நாளா அரியர்ஸ் வச்சிருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஏதாவது எக்ஸாம் வருதுன்னா இப்ப தாராளமா நீங்க அரியர்ஸ்க்கும் சேர்த்து பணம் கட்டலாம். நீங்க அந்த எக்ஸாம்ஸ்ல பாஸ் பண்றதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். இன்னையிலேருந்து உங்களுடைய முயற்சி வெற்றியை தரக்கூடிய வகையில இருக்கும். அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். குழந்தைகளால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூமிகாரர்களின் பார்வையில சந்திரன் வர 4ஆம் வீட்டு அதிபதி. அதனால நிலம் சார்ந்த வெற்றிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சுய முயற்சியில சொத்து வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல் 1:10 வரை தேவையற்ற மனஸ்தாபங்கள் அல்லது குழப்பங்கள், முன்கோபம் இருக்கும். பிற்பகலுக்கு மேல உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படாது. பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர்களின் உதவியை கொண்டு வியாபாரத்தில் முதலீடு செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். எப்படியும் எல்லாரையும் கவர் பண்ணிடுவீங்க, அப்படியே அட்ராக்ட் பண்ணி பேசுவீங்க. இதனால மத்தியானம் 1:10 உங்களை பத்தி தவறாக பேசியவர்களே உங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இளைய சகோதரர்களின் உதவியை கொண்டு சிக்கல்கள் தீரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குறிப்பா உங்களுக்கு வழக்குகள் இருந்ததுன்னா அந்த வழக்குகளில் வெற்றியடைந்து அந்த வழக்கினால் ஏற்பட்ட கௌரவ குறைபாடுகளில் கௌரவ உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரிஷப ராசி. ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றது மத்தியானம் 1:10 வரை. மனசுல இனம் புரியாத அலைச்சல், மன உளைச்சல் ஏற்படும். அலபாயிர சூழ்நிலை இருக்கு. மனசுல தடுமாற்றம் இருக்கும். ஆனா பிற்பகல் 1:10 தசமஸ்தானத்துக்கு பயிற்சியாகி செவ்வாய் மற்றும் குருவின் பார்வையில சந்திரன் வராரு. சந்திர மங்கள யோகம், குரு சந்திரன் கஜகேசரி யோகம். உங்களுக்கு தொழில் சிறக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். புதுசா ஒரு சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடல் கடந்த தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். நிலம் சார்ந்த முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தோருடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை களைவதற்கு பெற்றோரின் உதவியின் மூலமாக சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உடன் பிறந்தோர் மட்டும் இல்லைங்க, தாயாருடனும் மனஸ்தாபம் இருக்கு. தாயாருடைய தவறான பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு. தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அதனால தந்தையை பத்தி கவலைப்பட வேண்டாம். தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை களைவதற்கு இன்னைக்கு முயற்சி எடுத்தா வெற்றி தரும்.
ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குறிப்பா சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற பிற்பகல் 1:10 மேல மனதிற்கு பிடித்தவர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் முதலீடு செய்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கும். வருமான அதிகரிப்பின் மூலமாக கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடன் பிரச்சனைகள் முடிவடைவதன் மூலமாக உங்களுடைய கௌரவம் மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆதாயம் அதிகரித்து செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மிதுன ராசி இன்று பிற்பகல் 1:10 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. அதன் பிறகு பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சியாகி குரு மற்றும் செவ்வாயின் பார்வையில பார்க்கப்படுகின்ற சந்திரனால உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். நீண்ட நாட்களாக தந்தை வழியில இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அலுவல் ரீதியாக சில புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். சிலருக்கு இடமாற்றத்திற்கு உண்டான வாய்ப்பு ஏற்பட்டு குடும்பத்தை விட்டு பிரிந்திருப்பவர்கள் குடும்பத்தாருடன் இணைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பிற்பகலுக்கு மேல நற்செய்திகள் வருவதற்குண்டான சூழ்நிலை இருக்கு. ஆனா காலையிலேருந்தே அந்த வெற்றி செய்திகள் வருவதற்குண்டான சூழ்நிலை நீங்க அமைச்சுப்பீங்க. காலையிலேருந்தே வெற்றிக்கான முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பில் முன்னேற்றத்தை காண்பார்கள். மேல் படிப்புக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். கலைத்துறை நண்பர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். அதே சமயம் வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பகல் வேளையில அலைஞ்சு திரிஞ்சு வேலை பண்ணுவீங்க. மத்தியானம் 1:10 மேல உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் விலகும். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்திருப்பாங்க ஆபீஸ்ல. இதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எதிர்பாலினத்தவர்களின் மரியாதையை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் வேளையில அதாவது மத்தியானம் 1:10 வரைக்கும் உங்களுக்கு முன்கோபம் அல்லது தவறான வார்த்தை பிரயோகம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. நீங்க கோர்ட்டு கேஸ் ஏதாவது அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த இடத்துல தப்பான வார்த்தையை பிரயோகிக்கிறத தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா பிற்பகலுக்கு மேல நீங்க ஒழுங்கா பேசினீங்கன்னா உங்களுக்கு நற்செய்தி வரும். வெற்றி செய்திகள் உங்களுக்கு மனோபலத்தை கொடுக்கும். உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். கடக ராசி ராசிநாதன் சப்தமஸ்தானத்துல இருக்காரு. ஆனா தேய்பிரை சந்திரன். அதனால உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சே இன்னைக்கு உங்களுக்கு டைம் வேஸ்டா போகும். நண்பர்களுக்கு, வாழ்க்கை துணைக்கு, உறவினர்களுக்குன்ட்டு எல்லா வேலையும் பண்ணுவீங்க. நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா உங்ககிட்ட தான் கார் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கொண்டு போய் டிராப் பண்ண சொல்லுவாங்க. 2 வீலர்ல கூட டிராப் பண்ண சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய வேலையை தவிர அடுத்தவர்களுக்கு உதவி செய்து இன்னைக்கு மத்தியானம் 1:10 வரைக்கும் உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிற்பகல் 1:10 மேல் சந்திராஷ்டமம் துவங்கிறதுனால மத்தியானம் 1:10 மேல உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. தாயாரின் செயல்பாடுகளிலும் நீங்கள் வருத்தத்தை சந்திப்பீர்கள். அதே சமயம் வேலை விஷயமாக உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும். உங்க கூட வேலை பண்றவங்க உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படுகின்ற காரணத்தினால தடுமாற்றம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் 1:10 வரை வீண் அலைச்சல், அடுத்தவர்களுக்கு உபகாரமாக இருப்பீர்கள். பிற்பகலுக்கு மேல உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்கள்ல, கௌரவம் சார்ந்த விஷயங்கள்ல உங்க வார்த்தைகளால் தவறுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய எதிரிகள் உங்களுக்கு தேவையில்லாத விமர்சனங்களை முன்வைப்பாங்க. அதனால நீங்க கொஞ்சம் ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ்ல என்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட பேசுறதை குறைச்சுக்கோங்க. இன்று பேசாமல் இருந்தால் காரிய வெற்றி ஏற்படும். பேசினா காரிய தோல்வி ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குழந்தைகளின் சுக அனுபவங்களுக்காக செலவுகள் ஏற்படும். குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக அல்லது குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மொத்தத்துல இன்னைக்கு செலவாகிறதுக்கு உண்டான சூழ்நிலை. ஆனா செலவு நியாயமா நடந்தா பரவாயில்ல. 10 ரூபா செலவு பண்ண வேண்டிய இடத்துல 50 ரூபா செலவு பண்ணிட்டு அதுல
பணம் நஷ்டமாகிட்டு அதை பத்தி புலம்புறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. குழந்தைகளின் சந்தோஷத்திற்காக செலவுகள் ஏற்பட்டு உங்களுக்கு பணவரையம் ஏற்படுகின்ற சுமாரான நாள். சிம்ம ராசி. 6ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன், தேய்பிறை சந்திரன், உங்களுக்கு மனசுல இனம் புரியாத குழப்பத்தை ஏற்படுத்துவாரு இன்னைக்கு மத்தியானம் 1:10 வரைக்கும். அதன் பிறகு சந்திரன் 7ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி ராகுவோடு இணைஞ்சாலும் செவ்வாய் மற்றும் குருவின் பார்வையில இருக்காரு. இந்த குரு பார்வையில் இருக்கிறதும் செவ்வாயில் பார்வையில் இருக்கிறதும் உங்களுக்கு நட்புகளின் மூலமாக உதவிகளை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா எதிர்மறையாக செயல்பட்ட நபர்களே உங்களுக்கு சாதகமா செயல்படுவாங்க. உங்களை பத்தி தப்பா பேசினவங்க, உங்க குடும்பத்தை பத்தி தப்பா பேசினவங்க உங்க பேர்ல மரியாதை ஏற்படுத்தி கொள்வார்கள். அதனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். மதியம் 1:10 மேல கணவன் மனைவி புரிதல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக மன வேற்றுமையின் காரணமாக பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படும். ஆனா அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. ஆனா நீங்க கொஞ்சம் கோபத்துல பேசக்கூடிய நபராக இருக்கீங்க இப்போ. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, வேலை சம்பந்தமாக உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். உங்களை பத்தி வேலையில குற்றம் சொன்ன நபர்கள் உங்களுக்கு வேலையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசுல இருந்த குழப்பத்தை போக்கக்கூடிய வகையில நற்செய்திகள் பிற்பகல் 1 மேல வரும். அது வரைக்கும் மனக்குழப்பம், உங்களுக்கு மனசுல ஒரு விதமான தடுமாற்றம் இருக்கும். பிற்பகல் 1:10 மேல சந்திரன் குரு மற்றும் செவ்வாயின் பார்வையில வருவதனால சந்திரமங்கல யோகம், கஜகேசரி யோகம் ஏற்பட்டு உங்களுக்கு கௌரவம் உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படும். தனிப்பட்ட வெறுப்புகள் களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். வீடு மனை மாற்றுவதற்குண்டான முயற்சிகள்ல நல்ல அமிக்கபிள் சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகள் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள்ல வெற்றி அடையும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படும். பிற்பகலுக்கு மேல கணவன் மனைவி ஒற்றுமை, மனமொத்த தம்பதிகளாக வாழக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். மொத்தத்துல இன்னைக்கு மத்தியானத்திலிருந்தே உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள், மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பை கொண்டு உங்களுடைய வியாபாரம், தொழில், உத்தியோகத்துல மேன்மையை ஏற்படுத்துவீர்கள். உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான முயற்சிகளில் மேலதிகாரிகள் முனைப்புடன் செயல்பட்டு உங்களுக்கு அந்த பதவி உயர்வை பெற்றுத்தருவதற்கு வெற்றி காண்பார்கள். இதனால சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கன்னி ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல தேய்பிறை சந்திரன், அலைச்சல், மன உளைச்சல், படிக்கின்ற குழந்தைகளுக்கு தடுமாற்றம், வேலை பளு அதிகரித்தல், செய்யாத வேலைக்கு திட்டு வாங்குறது, செஞ்ச வேலைக்கு திட்டு வாங்குறதுன்னு ஏகப்பட்ட குழப்பம். இதுல 10ஆவதுக்கு உடன் பிறந்தோரால் மனஸ்தாபம் இருக்கும். ஆனா பிற்பகல் 1:10 சந்திரன் 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி ராகுவோடு இணையும் பொழுது குரு மற்றும் செவ்வாயின் பார்வையில வரதுனால எதிரிகளால் ஏற்பட்ட செலவுகள் மாற்றத்தை தரும். அதே சமயம் உங்களுக்கு தொழில், உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நீங்க எதிர்பாராத அளவுக்கு பாராட்டை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. எதிரியே உங்களை பாராட்டி பேசுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தந்தை வழியில உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வெகு சிலருக்கு ஜனனகால ஜாதகத்துக்கு ஏற்ப சிலரின் தந்தைக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்பட்டு அதனால அவருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசுல இனம் புரியாத குழப்பம் இருக்கும். இன்னைக்கு நாள் முழுவதும் குழப்பம் இருக்கும். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, கடன் பிரச்சனைகள், ஆரோக்கிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். தாயார் மூலமான வருமானம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். நீண்ட நாள் ஆசைகள்னா சில கடன் வாங்கியாவது சில பொருள் வாங்கணும்னு நினைப்பீங்கல்ல, அந்த கடன் வாங்கியாவது அந்த பொருள் வாங்கறதுக்கு உண்டான முயற்சி இன்னைக்கு வெற்றியை தரும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் செலவுகளை ஏற்படுத்தினாலும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அயல்நாடு தொடர்பான விஷயங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தி வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. வேலை விஷயமாக, தொழில் விஷயமாக ஃபாரினுக்கு போகணும், வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டில் வேலை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அது சம்பந்தமான விசா ப்ராசஸிங் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நீங்க கடல் கடந்து போகிறதுக்கு உண்டான நற்செய்தி உங்க குடும்பத்துல சந்தோஷத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் வருமான தடையை போக்குவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள்.
துலாம் ராசி. ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு. இன்னைக்கு பகல் வேளையில 1 மணி வரைக்கும் அலைச்சல் இருக்கும். வீட்டிலிருந்து காத்தால சீக்கிரம் கிளம்பி ஆபீஸுக்கு போலான்னா எல்லா விஷயத்திலும் தடங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. காத்தால 8 மணிக்கு கிளம்பினீங்கன்னா 10 மணி 10:30 மணி 11 மணிக்கு தான் ஆஃபீஸ் போவீங்க. அங்கே போனால் ஆஃபீஸில் மேனேஜர் உங்களை திட்டுவார். இதில் 10ஆவதுக்கு கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படுவாங்க. உங்களை பற்றி போட்டு கொடுக்கறதுல அவங்களுக்கு அவ்வளவு அலாதி பிரியம். ஆனால் எதிரிகளை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு சமயோஜித புத்தியையும் வாக்கு சாதுரியத்தையும் பயன்படுத்துவீர்கள். பிற்பகல் 1 மணிக்கு மேலே சந்திரன் 5ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகும்பொழுது குழந்தைகளுடன் மனசு விட்டு பேசுறதுக்கோ அல்லது உடன் பிறந்தோருடன் மனசு விட்டு பேசுறதுக்கோ அவர்களின் உதவியை நாடுவதற்கோ வாய்ப்பு இருக்கு. புதிய வியாபாரம் துவங்குவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலையில அலைச்சல் இருக்கும். வீட்டிலையும் உங்க வீட்டில் உங்க கணவன் மனைவி உறவுலையும் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்கும். பிற்பகல் 1 மணி 10 நிமிடங்களுக்கு மேல செவ்வாய் உங்களுடைய நட்சத்திரநாதனின் பார்வையில சந்திரன் வரும்பொழுது குரு பார்வையிலே வந்துடுவாரு. இதனால உங்களுக்கு குழந்தைகளின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அந்த நிர்ணயிக்கக்கூடிய விஷயத்துல உங்க பேச்சுக்கு கட்டுப்படுவார்கள். உடன் பிறந்தோருடன் ஏற்பட்ட கடந்த கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா உங்களுக்கு அவங்க உடன் பிறந்தோருடன் மனஸ்தாபம் இருந்தது. இப்ப அந்த மனஸ்தாபத்தை போக்க முயற்சி எடுத்தா அனுகூல பலன்கள் ஏற்படும். இன்னைக்கு மத்தியானம் 1 மணி 10 நிமிஷத்துக்கு மேல. இதனால உங்களுக்கு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன் பிறந்தோரின் தேவைகளை பூர்த்தி செய்து குடும்பத்துல நிம்மதியை கொண்டு வருவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கௌரவம் பாதிக்கப்படாது, மரியாதை உயர்வு ஏற்படும், செல்வாக்கு உயர்வு ஏற்படும். பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. வேலை விஷயமாக கூட ஒர்க் பண்றவங்கள நம்பாதீங்க. கூட ஒர்க் பண்றவங்க உங்ககிட்ட நல்லா நெய்யொழுக பேசிட்டு அதுக்கப்புறமா மேலதிகாரிகள்கிட்ட போய் போட்டு கொடுக்கறதுல தயங்காம இருக்காங்க. ஆனால் மேலதிகாரிகள் அவர்கள் பேச்சை நம்ப மாட்டார்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். காலை முதலே உங்களுக்கு மனசுல இனம் புரியாத சந்தோஷம் இருக்கும். ஆனா 1 மணி 10 நிமிடம் வரை உங்களுக்கு அந்த சந்தோஷம் நிலையானதா இருக்காது. 1 மணி 10 நிமிஷத்துக்கு மேல மத்தியானம் 1 மணி 10 நிமிஷத்துக்கு மேல நீங்க எதிர்பார்க்கிற நல்ல செய்திகள் வரக்கூடிய வகையில இருக்கு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு குரு பார்வை. அதனால குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்சவிருத்தி, வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய வியாபாரம் துவங்குவதற்கு உண்டான முதலீடுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விருச்சிக ராசி. ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு. அதனால இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். ஆனா ஏதோ ஒரு விஷயம் மனசுல சஞ்சலம் இருந்துட்டே இருக்கு. அதை பத்தி கவலைப்படாதீங்க. நீண்ட நாட்களாக தடையாக இருந்த விஷயங்களில் அந்த தடைகள் விலகி நற்பெயர் ஏற்படுறதுக்கும் நன்மைகள் ஏற்படுறதுக்கும் உண்டான வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு இன்று திடீர் செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு. அதுவும் குறிப்பா மத்தியானத்துக்கு மேல செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலிருந்து தடுமாற்றங்கள் விலகும். ஆனா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் ஆயிட்டு இருக்குங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டீங்கன்னா சிக்கல் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிற்பகலுக்கு மேல உங்களுக்கு வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும். இழந்த வேலையை, இழந்த வியாபாரத்தை மீண்டும் துவக்குவதற்கு, வேலையில் சேருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வியாபாரத்தின் மூலமான வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். 3 விதமான வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா தந்தை வழியில ஆலோசனைகள் கிடைக்கும். அதே சமயம் உங்களுடைய எதிரிகளே உங்களிடம் சரணடைந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கிகளை செட்டில் செய்வார்கள். இதனால உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். சில சமயம் உங்களுடைய கடந்த கால செலவுகள் பெரிதாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கடந்த காலத்துல பண்ண செலவை திருப்பி பண்ற மாதிரி. ஆரோக்கிய விஷயத்துல பிற்பகலுக்கு மேல மருத்துவ ரீதியான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொத்து ரீதியான முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பணம் வரல, வீடு விற்கல, இப்படி ஏதாவது கவலை இருந்ததுன்னா இந்த பணம் வருவது, வீடு விற்பது, குழந்தைகளின் மனசில் இருக்கிற கோபத்தை போக்குவதுன்னு எல்லா நல்ல விஷயத்தையும் நீங்க மத்தியானத்துக்கு மேல முயற்சி எடுத்தா சாதகமா மாத்திக்கலாம். இதன் மூலமாக உங்க குடும்பத்தில் நிம்மதியை கொண்டு வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். படிப்பு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு
அல்லது அரசாங்கம் சார்ந்த கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்தில் ஆரோக்கிய சங்கடம் ஏற்பட்டதுன்னா அதை உடனே கவனிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வாழ்க்கை துணையுடன் இன்று அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸை தவிர்க்கிறது நல்லது. தனுசு ராசி, இன்று காலை முதலே ஒரு விதமான சலிப்புத்தன்மையோட இருப்பீங்க. எதுக்கு என்ன பண்றோம், நம்ம என்ன வேலை பண்ணிட்டு இருக்கோம், நம்ம எந்த வேலை பண்ணியும் உருப்படியா பண்ணலையே அப்படிங்கிற ஒரு சலிப்போட இருப்பீங்க. ஆனா மத்தியானம் 12 மணி தாண்ட உங்ககிட்ட ஒரு மாற்றத்தை உணர்வீர்கள். ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களை தேடி வரும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லணும்னா ஒரு பாசிட்டிவ் நியூஸ் உங்களை தேடி வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அது உங்களுடைய தந்தை வழி சம்பந்தமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சி சம்பந்தமாக இருக்கலாம், அல்லது வியாபாரம் சம்பந்தமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய மேல் படிப்பு சம்பந்தமாக இருக்கலாம். சார் நான் ஆல்ரெடி படிச்சு முடிச்சிட்டேன், டிகிரி முடிச்சிட்டேன், வேலைக்கு வந்துட்டேன் அப்படின்னா இப்போ நீங்க புதுசா படிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. பதவி உயர்வு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது வெளிநாட்டு தொடர்பாக இருக்கலாம். ஏதோ ஒரு நல்ல விஷயம் இன்று பிற்பகல் 1 மணி 10 நிமிடங்களுக்கு மேல் உங்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய வகையில வந்து சேரும். அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய கௌரவத்தை உயர்த்துவதற்கும் வாய்ப்பு இருக்கு. கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். வியாபாரத்தின் மூலமாக ஆதாயம் ஏற்படும். உடன் பிறந்த சகோதரிகள், மூத்த சகோதர சகோதரிகள், அதுவும் குறிப்பா அக்கா இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அமோகமான செய்தி காத்துன்னு இருக்கு. சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன அமைதி ஏற்பட்டு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மேலதிகாரிகளுடன் ஏற்பட்ட மோதல் போக்கு விடுவிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். இடமாற்றத்திற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பெரிய மனிதர்களால் பாராட்டப்படுவீர்கள். உங்களுக்கு உங்களுடைய பதவியின் மூலமாக ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க அரசியல் தொடர்பானவராக இருந்தால் உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்களிடமிருந்து உங்களுக்கு விமோசனம் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல அட்வைசர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்க கூட ஒர்க் பண்றவங்க, உங்களுடைய மேலதிகாரிகள்லாம் உங்களை பத்தி பெருமையா பேசுவாங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடுகின்ற யோகமான நாள். மனசுக்கு பிடித்தவர், குறிப்பா பெற்றோரின் சம்மதத்தோட உங்களுடைய காதலில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு குதூகலம் அதிகரிக்கும். குழந்தைகள் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், அதாவது குழந்தைகளுடைய மேல் படிப்பு, குழந்தையுடைய வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். அதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். மகர ராசி, ராசியில இருக்கிற சந்திரன் மனசுல ஒரு விதமான குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருந்தார். பொதுவா ராசியில சந்திரன் இருந்தாலே சந்தோஷம் இருக்கும். ஆனா உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும், ஏதோ ஒரு குழப்பம் தடுமாற்றம் இருந்து கொண்டே இருக்கின்றது. அதுவும் குறிப்பா உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள் அல்லது எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல இந்த எதிரிகளை நம்பலாமா, இந்த எதிரிகளால் எனக்கு தொல்லை வருமான்ட்டு குழப்பத்தில் இருந்தீங்க. ஆனா அந்த குழப்பத்தை போக்கக்கூடிய வகையில சில நல்ல மாற்றங்கள் இன்று பிற்பகலுக்கு மேல ஏற்படும். வருமான அதிகரிப்பு ஏற்படும். உங்களுக்கு முதலீடுகள், நீங்க ஏற்கனவே செஞ்சிருந்த முதலீடுகளிலிருந்து வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். புதுசா கடன் வாங்காம இருக்கிற பணத்தை வச்சு கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளின் பிடிவாத குணத்தில் மாற்றங்களை உணர்வீர்கள். குழந்தைகள் விஷயத்துல உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். அதே சமயம் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். வாழ்க்கை துணையுடன் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள். அது மட்டுமல்லாமல் நிலம் சார்ந்த முதலீடுகளில் மாற்றங்கள் ஏற்படும். பெட் அனிமல்ஸ் வச்சிருக்கிறவங்க, நாய், பூனை போன்ற பெட் அனிமல்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று சுகங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதிய உயிரினங்கள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்பட்டாலும் மனசுல ஒரு விதமான பதட்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நற்செய்திகள் வரும். குழந்தைகள் மூலமான வருமானம், இது குழந்தைகள் மூலமான வருமானம். இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லி கொடுக்கிறவங்களுக்கு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமான வருமானம், படிப்பு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு படிப்பு சார்ந்த வருமானம் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. வருமான அதிகரிப்பின் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனோபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
நிலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தும். இத்தனை நாளா நிலத்தை அடமானம் வச்சிருந்தீங்க, அந்த நிலத்தை மீட்டெடுக்க முடியாம இருக்கும். இன்னைக்கு நிலத்தை அடமான இடத்துல இருந்து மீட்டெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு புதிய நிலம் வாங்கும் யோகமும் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு குடும்பத்துல சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கும்பராசி. விரயஸ்தானத்துல சந்திரன் மனக்குழப்பத்தையும் செலவையும் ஏற்படுத்திட்டு இருக்காரு. கடன் பற்றிய கவலைகள் அதிகரிக்கும். வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல கடன் வாங்கி தான் செலவு பண்ற மாதிரி இருக்கு. ஆனா மத்தியானம் 1 மணி 10 நிமிடங்களுக்கு சந்திரன் ராசிக்குள்ள வரும்பொழுது செவ்வாய் மற்றும் குருவின் பார்வையில வரதுனால நண்பர்களின் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தைகள் சார்ந்த வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும். கடுமையான முயற்சிக்கு உண்டான வெற்றி கிடைக்கக்கூடிய யோகமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்பட்டு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக குடும்பத்தில் இருந்த மனஸ்தாபம், பகை உணர்வு போன்ற விஷயங்கள் இன்னைக்கு மாறுவதற்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். இத்தனை நாளா தம்பி தங்கைங்க உங்களை மதிக்காம இருந்தாங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு மரியாதை கொடுத்து செயல்படுவார்கள். உங்களிடம் ஒரு நல்ல மாற்றத்தை உணர்வீர்கள். வாழ்க்கை துணையுடன் புரிதல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். தெளிவான சிந்தனை ஏற்பட்டு சில தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் உங்கள் குழப்பங்களுக்கு தீர்வை தரக்கூடிய வகையில் இருக்கும். வருமான தடைகள் விலகும். ஆனாலும் பணம் பற்றாக்குறை இருக்கு. ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வயிற்று சம்பந்தமான குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுல முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மீன ராசி. லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் பிற்பகல் 1 மணி 10 நிமிடங்களுக்கு விரயஸ்தானத்துல குரு மற்றும் செவ்வாயின் பார்வையில வரதுனால குடும்ப தேவைக்காக கடன் வாங்குவீர்கள். சிலருக்கு கடனை அடைப்பதற்கு உண்டான முயற்சியில பாதி சக்சஸ் ஆகும், மீதி பாதி சக்சஸ் ஆகாது. அதனால உங்களுக்கு தடுமாற்றம் இருக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகினாலும் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். சிலருக்கு வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் லைக் எலக்ட்ரானிக் கூட்ஸ் ஏதாவது வாங்கறதுக்கோ அறிவு சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த செலவுகள் அதிகரித்தாலும் அது சந்தோஷ செலவுகளாக மாறும். சிலருக்கு வீடு மனை ஆபீஸ் போன்ற விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படும். வண்டி வாகன வகையிலும் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும். குழந்தைகளுடைய எதிர்கால வளர்ச்சிக்காக அவர்களுடைய படிப்பு சார்ந்த செலவுகளுக்காக செலவுகள் ஏற்படும். கடன் வாங்கி தான் செலவு பண்ற மாதிரி இருக்கு. ஆனா மத்தியானத்துக்கு மேல கடன் வாங்கினாலும் உங்களுடைய சுய சம்பாத்தியமும் வரக்கூடிய வகையில இருக்கு. எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் எடுத்த முடிவுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புதிய வேலை வாய்ப்பு தேடி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. தந்தையின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தந்தையின் மூலமாக உதவிகள் கிடைக்கும். அதே சமயம் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல சற்று தடுமாற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீடு மனை சார்ந்த கடன்கள் உங்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தினாலும் அது சம்பந்தப்பட்ட செலவுகள் இன்று அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கடன் வாங்கி செலவு பண்ற மாதிரி இருக்கு. வண்டி வாகன வகையிலும் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுகின்ற நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.